தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முள்ளும் மலரும் 6லிருந்து 60 வரை ஒரு ரஜினியா நான் பார்க்கணும்னு சொல்லி தான் கதை சொல்லியிருக்காரு ஞான. இப்பயே ஒரு கட்டையை போட்டாரு சூப்பர் ஸ்டார். போன தடவை காக்கா கதை, இந்த தடவை கழுதை கதை. ரஜினி வந்து அந்த ஜென் கதைகள் வந்து தேடி தேடி படிக்கிறாள். இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா அமிதாப் ஒரு பார்வை விசாரணை கமிஷன் அதிகாரியா வருவார் போல. ரஜினி நிப்பாரு, அப்படி கிராஸ் பண்ணி பார்த்துட்டே போறாரு பாருங்க. அப்படி அமிதாப் செம்ம சீன் அது. 2 சிங்கங்களை ஒரே இடத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அமிதாப் என்ற சிங்கமே இந்தியாவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருந்து போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு ஆர்வத்தில் வர்ற விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. மக்கள் மனசை வென்றெடுக்குமானா அப்போ அந்த கொள்கை கோட்பாடு வாசிக்க போறாங்க. அது வந்து பத்திக்கு மக்கள்கிட்டையும் சரி அரசியல் கட்சிகள்கிட்டையும் சரி. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நேத்து வேட்டையன் வேட்டையோட தொடங்கி இருக்காரு. ஆமா, நேத்து அந்த ஈவெண்ட்ல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா நடந்தது. அதுக்கு முன்னாடி இந்த டீசரை பத்தி பேசுறோம். ட்ரெய்லர் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரஜினி அவர்களை இப்படிதான் எதிர்பார்க்கிறோமா? குறிப்பா ஞானவேலோட இயக்கத்துல வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா, ஒரு கதாபாத்திரமா அப்படின்றப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சந்தோஷமும் இருந்துச்சு. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம்? இல்ல அது ஒரு பக்கா கமர்ஷியல் படமா வந்து அது முன்னாடியே வந்து முள்ளும் மலரும் 6லிருந்து 60 வரை இந்த மாதிரியான ஒரு ரஜினியா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கதை சொல்லியிருக்காரு ஞானவேல். அப்பயே ஒரு கட்டையை போட்டார் சூப்பர் ஸ்டார். இல்லை அதுக்கு தான் இந்த கதை சொன்னார். கழுத கதையே அதெல்லாம் வருது. இல்லை கொடுத்த காசுக்கு திருப்திப்படுத்தணும், போட்ட காசை எடுக்கணும் ப்ரொடியூசரு. அதனால் நம்ம அப்படியே கமர்ஷியலே இது பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன கதை வேணாலும் பண்ணுங்கள், அதில் கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் இருக்கும்னு சொன்ன பிறகு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அந்த ரஜினியுடைய பேச்சிலே இதை நம்ம தெரிய வருது. அப்படி பார்க்குறப்ப அந்த டீசரில் தான் மறுபடியும் ஒரு இளமையான ரஜினியா ஒரு அந்த எஸ்பி கேரக்டரில் வந்து பக்காவாக பண்ணுறாரு. பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த போட்டில் பர்டிகுலர் சீன், அந்த கன் ஷூட் பண்ணுறது, நடந்து வர சீனு, இதெல்லாம் பார்த்தா ஒரு ரஜினி ரசிகர்கள் கொளுத்த தீனி இருக்குது. சரியான வேட்டை காத்திருக்குது. ஓகே, அவர் பேசல டீசர்ல அவரோட கண்ணும் கண்ணும் தான் பேசியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சரி, இந்த விஷயம் இந்த மாஸ் எலமெண்ட் அப்படின்ற விஷயம் எங்கேயுமே குறையாம இருக்கு. எப்படி அதில்? ஏன்னா முழுசும் பார்க்கும்பொழுது அமிதாப் இருக்காரு, பகத் இருக்காரு, ராணா இருக்காரு, தாண்டி ரஜினி நிக்கிறாரு சார். ஆமா, அதுதான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து பல்ஸ் தெரியுங்க, ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியுது. ரசிகன் நம்மள்கிட்ட என்ன விரும்புகிறான் அப்படிங்கிறது. இப்போ அவருக்குமே வந்து ஒரு டைமில் வந்து போனா ஒரு கேள்விக்குறி, பைரவி, முள்ளும் மலரும் இந்த மாதிரி ஒன்று படம் பண்ணணும் ஆசை இருந்திருக்கும். பட் வந்து காலம் ரசிகர்கள் தீர்மானிக்க தான். கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாரையும் தீர்மானிக்கிறது அவர் மட்டுமே கிடையாது, ரசிகர்கள் தான். இது ரஜினிகிட்ட ஒரு ஸ்டைலு, இந்த மாதிரியான மாசு அதெல்லாம் பார்த்து பிடிச்சி போய் தான் வந்து அந்த ட்ராக்லேயே ஒரு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் முழுக்க கமர்ஷியல் இதாக பண்ணார். இடையில நீங்கள் ராகவேந்திரா 100வது படத்துலலாம் கொஞ்சம் சோதனை முயற்சி, அதேமாதிரி ரொம்ப இடைவெளிக்கு பிறகு பாபாலாம் அந்த சோதனை முயற்சியில் ஈடுபட்டு கையை சுட்டுக்குச்சு படம். சரி, இந்த ட்ரெயின் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஏறி வந்த இந்த பழைய ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணணுன்னு ஏறி மாறி இன்ன வரையிலையும் அதை தக்க வச்சுக்கிட்டு இன்ன வரையும் ஒன் அண்ட் ஒன்லி இந்தியாஸ் சூப்பர் ஸ்டாராக வந்து இருக்கிறார்னா அந்த ஆடியன்ஸோட நாடி துடிப்பை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அது முக்கியம். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு நல்ல முழுக்க ஒரு சினிமாங்கிறது மக்களுக்கானதாங்க, அதே சமயம் பொழுதுபோக்குக்கும் அம்சம் உள்ளது தான். அதனால் நீங்கள் ராவாக நீங்கள் கதையை மட்டுமே அழுத்தமான கதை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா, அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரியான நடிகருக்கு கொடுத்தீங்கனாக்கா அந்த இயக்குனரும் காணா போயிடுவார், ப்ரொடியூசரும் காணா போயிடுவார், அந்த நட்சத்திரத்துக்கும் இறங்குமோ ஆயிரும். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்டமிட்டு கணக்கு பண்ணி அடிக்கிறாரு டார்கெட்டை. ரஜினியின் புகழாரம் நேற்று ஏறினவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. ரஜினி அவர்கள் என்ன பேச போறாரு, யாரை பற்றி பேச போறாரு, யாருக்கு இது வந்து மறைமுகமான விஷயமா இருக்க போதும். ஆனால் நேற்று அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கல. ஒரு ஏமாற்றம் தானே?
இல்லை ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, ஃபுல் திருப்தியாக தான் இருந்தது. அவருடைய ஸ்பீச்சு வழக்கம் போலவே மாசு, வழக்கம் போலவே அந்த குட்டி கதை எதிர்பார்த்தாங்க, அதையும் சொன்னார். போன தடவை காக்கா கதை, இந்த தடவை கழுதை கதை. பொதுவாக ரஜினி வந்து அந்த ஜென் கதைகள் வந்து தேடி தேடி படிக்கிறாள், ஜென் தத்துவங்கள். அவர் வெளியில் ஒரு ஸ்டைல் மன்னனாக தான் தெரியும் நம்மளுக்கு, ஆனால் ஒரு படிக்கக்கூடியவரும் கூட. இது கமல்கிட்டேருந்து ஒட்டினா, கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பழுத்த வாசிப்பு அனுபவம் உள்ளவர் கமல், என்ன எனி டாபிக். அந்த இது அது கமலோட சேர்ந்து நடித்தப்ப தொற்றியதா இல்லை கமல் கற்றுக் கொடுத்ததா என்னன்னு தெரியல, நிறைய ஒரு கட்டத்தில் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தேடி தேடி வாசிப்பார். அதான் அந்த ஜென் தத்துவங்கள், அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கதைகள் நிறைய இருக்கும். அதில் ஒரு கதையை தான் அங்கங்கே அப்படி அவிழ்த்து விட்றாரு. அது வந்து நீங்கள் கதையாக படிக்கிறத விட ரஜினி வாய்ஸ் வழியாக கேட்கும்போது இன்னும் தீப்பிடிக்குது. இப்போ இதை கூட அந்த வெளியில் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸு பேசுகிற ரசிகரை, ஏன் நீங்கள் பாட்டுக்கு வந்து இவனை சொன்னான் அவனை சொன்னான், இந்த நடிகர் சொன்னான், அந்த அப்படிலாம் இது பண்ணாங்க, தலைவர் ஒரு கதை சொன்னார்ப்பா அப்படின்னு அவன் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறான். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இது வந்து யாரையும் குறிப்பிட்டு வந்து சொன்னாரா அப்படின்னு, பொதுவாக வாழ்க்கையோட ஒரு தத்துவவியலை தத்துவார்த்தத்தை கதை மொழியாக சொல்லியிருக்காரு. அப்படி தான் அந்த கழுதைக்கு இதை எடுத்துக்கிறேன். எந்த நடிகரையும் இதில் வந்து அவர் குறிப்பிடல? இல்லை எனக்கு தெரிஞ்சு தாக்குதான் இல்லை. ஆனால் பொதுவாகவே அவர் வந்து சந்திச்சிருப்பார்ல நிறைய விஷயங்கள், அரசியலையும் சரி சினிமாவிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி நிறைய இதை கடந்து வந்திருக்காரு, நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காரு, அழுத்தங்கள் நிறையா சந்திச்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம வந்து சாமர்த்தியசாலியாக மட்டும் இருக்கக்கூடாது, சாணக்கியத்தனமும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய சொந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே பொருத்தமானது. இப்போ வல்லவனா நல்லவனானா ரெண்டுமே வேணும். நீ நல்லவனா மட்டும் இருந்தால் உனக்கு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து இருக்க நண்டு கூட்டங்கள் தான் அதிகம். ஏறினாக்கா நீ என்ன திறமாக தான் ஏறினா காலை இழுத்து போட்டுரும். நண்டு கூட்டம் மாதிரி தான் மனிதர்களுடைய மனம் இருக்குது. அதனால அவர் அந்த தத்துவத்தை சொல்கிறாரு. இங்கே வந்து நல்லவனாக மட்டும் இருந்தால் வாழ முடியாது, வல்லவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கதை வழியாக சொல்கிறாரு. அது ஏற்புடையது தான். ஓகே, ஃபகத் ஃபாசிலையும் அமிதாப்பையும் புகழ்ந்து தள்ளிட்டாரு சார் ரஜினி அவர்கள். குறிப்பா ஃபகத் ஃபாசிலை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு நடிகரையே நான் பார்க்கல அப்படின்ட்டு. ஆமாம், அதே மாதிரி ராணா கூட சொல்லியிருக்காரு. ராணா நான் எத்தனையோ படங்கள் எத்தனையோ வில்லன் இதற்கு எதிராக பார்த்துருக்கேன், ஆனால் ராணாவை பார்த்து நான் பயந்த உண்மையில் சீனில் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு பரந்த மனம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பழுத்த அனுபவம். எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்காரு, எத்தனை ஆசான்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கப்ப தன்னுடன் நடிக்கிற நடிகர்களுடைய திறமையை பாராட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் மனம் திறந்து பாராட்டுறாரு. என்னென்னா அவர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 பரந்த மனப்பான்மையிலே இருக்கிறார். எந்த விரோத கண்ணோட்டமும் இப்போ விஜய் மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சீண்டல் இருந்ததுனால தான் அவர் அதான் சொல்கிறான்ல, நல்லவனாக மட்டும் கூட வல்லவனாக இருக்கணும், அந்த இதோட வெளிப்பாடு தான். அப்படி இருக்கிறப்ப இந்த கோ ஆர்டிஸ்ட்டை வந்து பாராட்டுறான்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு மாதிரி தான் எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கான உரிய திறமை உள்ளவங்க. பகத் பாசிலும் சரி ராணாவும் சரி பின்னி பகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி எடுக்கிறார் உண்மையில். அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அமிதாப் இந்த வயசுலேயும் அமிதாப்போட கதை சொல்லியிருக்காரு பாருங்க, லைஃப் ஹிஸ்ட்ரி. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இந்திரா காந்தியோடைய தோழி தான் அவங்க அம்மா, பெரிய பிறக்கிறப்ப சில்வர் ஸ்பூனு, அது மாதிரி இருந்தும் வாழ்க்கையில் சறுக்குனாரு, திரும்ப எந்திரிச்சார். அவருடைய குதிரை கதை தான், நான் கீழே விழுந்தாலும் யானை இல்லை குதிரை, கீழே விழுந்தாலும் எழுந்துருவேன்னு சொன்னார்ல ஒரு மேடையில். அதே மாதிரி அதே லைஃப் வந்து அமிதாப்பும் சந்தித்து வந்திருக்காரு. ரெண்டாவது அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா அமிதாப் ஒரு விசாரணை கமிஷன் அதிகாரியாக வருவார் போல். ரஜினி நிற்பார், அப்படி கிராஸ் பண்ணி பார்த்துட்டே போகிறார் பாருங்க அப்படி அமிதாப். செம்ம சீன் அது. இன்னும் படத்தில் இது வந்து ஒரு துளி தான் இப்போ பிரமாதமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீன் பார்க்குறப்ப 2 சிங்கங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. 2 சிங்கங்களை ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த சிங்கமே அமிதாப் என்ற சிங்கமே இந்தியாவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கூட நடித்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருக்கும். அதுலேயும் ஒரு ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக ஒரு
ஃபுல் திருப்தி பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியண்டாகவும் இருக்கும், கமர்ஷியலாகவும் இருக்கும். ஏன்னா இடையில ஜெயிலர் கூட எனக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு பக்கத்து உதச்சிது, ஸ்க்ரீன் பிள்ளையிலும் சரி அந்த கண்டென்ட் ஓரியன்ட் சரி உதச்சிது, ரொம்ப வயலன்ஸ் இருந்தது. இது அது மாதிரி இல்லாமல் ஒரு இல்லாத ஒரு படமாக, சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாகவும் இருக்கும். என்கவுண்டர் விஷயந்தான் சொல்லப்படுது. அதே மாதிரி ரஜினி ரசிகர்களையும் சினிமா ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சினிமாவாக இந்த வேட்டையன் இருக்கும். ஓகே, இந்த நக்கலும் நையாண்டியும் தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிறது எப்படி சார் பார்க்க முடியுது? லோகேஷ் அவர்கள் இன்னும் கதை ரெடி பண்ணல போல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எனக்கு டப்பு தான் நம்மளை வச்சு பிசினஸ் அப்படின்னு. இந்த நக்கலும் நையாண்டியும் அவர் கூடயே பிறந்ததா, அதெல்லாம் டிராவல் பண்றாரு. இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு இருக்கிறாரு. சில இடங்களில் ஒரு பக்குவமாக பேசுகிறாரு. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய இடத்துல இருப்போம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அடக்கி வசிக்காரு. ஆனால் உண்மையான ரஜினிகாந்த் வந்து ஆரம்ப கால ரஜினிகாந்த் சேட்டைக்காரன், பயங்கர சேட்டை பிடிச்ச ஒரு ஆள் தான். ஸ்பாட்லேயே வந்து இது பாலச்சந்திரே சொல்லியிருக்காரு, ஸ்பாட்லேயே துருன்னு ஒரு நிமிஷம் ஓய்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீகம் பக்கம் போன பிறகு இமயமலை இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா தான் கொஞ்சம் செட்டில்டாக இருக்க ஆரம்பித்தார். இல்லைன்னா அந்த பழைய ரஜினிகாந்தே வேறு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த என்ன தான் பிளட்டுக்குள்ளே இருக்கனால அவ்வப்போது அது வெளிப்படுது. இது வந்து லோகேஷை தாக்கிட்டார் அப்படின்னு கூட சில பேர் கதை கட்டி விடலாம். அது ஒரு ஜாலி, லோகேஷே அதை ஜாலியாக தான் எடுத்துவார். என்னென்னா அந்த இளைஞர்களோட சேர்றப்ப அந்த 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 வைப்பு பாருங்கள், எப்படி அவர் வந்து லோகேஷை போகிற போக்கில் அப்படி இது பண்ணிட்டு போகிறார். அது வந்து மட்டம் தட்டுறதில்ல, இது பண்ணுறதில்ல, உண்மையும் கூட அதே மாதிரி அது ஜாலியாக சொல்கிறார். அதனால் அதை வந்து நம்ம குறி வச்சு லோகேஷை வந்து தாக்கிட்டார் கூட சில பேர் பேசக்கூடும். அது மாதிரிலாம் அந்த ஜாலியாக ஒரு ஃபன்னாக அதை சொல்லிட்டு போகிறார். ராவாக பேசாமல் ஒரு 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 படத்தில், ரஜினி படத்தில் என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி ரஜினியுடைய ஸ்பீச்சிலையும் இருந்தது. ஓகே, வேட்டையன் அவரோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் அமிதாப் பகத் இவங்களெல்லாம் தாண்டி வெளியே பேசாததுக்கு என்ன காரணம்? வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்குமா? இல்லை ரஜினி அவர்கள் யாரையும் சீண்டக்கூடாது அப்படின்னு பார்த்து பேசியிருக்கா? இல்லை, கண்டிப்பாக அது. ஏன்னா போன தடவை அந்த காக்கா கழுகு கதை வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ரஜினியை குறிப்பாக தாக்கியிருக்காருன்னு அது உண்மையும் இருந்தால் கூட ஏன் அவர் அதுக்கப்புறம் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா எதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இதை கிளப்பி விட்டோமோ அப்படிங்கிற ஒரு தோணி இருக்கலாம். அதனால இதில் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் அதனால பொதுவான ஒரு கதையாக வாழ்வியல் தத்துவமாக வந்து பேசியிருக்கா தவிர சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை அவரை உதிர்க்கலை. ஆனால் தான் அடிப்பட்டு நான் கடந்து வந்து தந்திச்சதை வந்து நல்லவனாகவும் இருக்கணும், சகுனியாகவும் இருக்கணும், சாமர்த்தியனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா தவிர ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி இதாக இல்லை. ஓகே, வேட்டையன் ப்ரொமோஷன்ஸும் இல்லை, எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச் அதுக்கு ஒரு விதிவிலக்காவோ இல்லை ஆரம்ப புள்ளியாவோ இருக்குமா? அதாவது கண்டிப்பா இல்லை அது ஹை பிளான்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்பே அடிச்சு கிளப்பாரமா, மனசிலாயோ பாட்டு வந்தப்பே இதாயிடுச்சு, 2வது சிங்கிள் வந்தப்போ இதாயிடுச்சு. இப்போ நேற்று ஆடியோ ரிலீஸு பயங்கர மாசம் அமைஞ்சிருக்கு. என்ன அதில் ஒரு திருஷ்டி போட்ட மாதிரினா, நிறைய பேர் டிக்கெட்டு வாங்கிட்டு வெளியிலே நின்று காத்திருந்து வீடு திரும்பியிருக்காங்க ஏமாற்றத்தோட. நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் ஒரு 11:30 மணிக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், கொந்தளிக்கிறாங்க ரசிகர்கள். ஏன்னா எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்காங்க. அது நம்பி வந்தது வந்து ரஜினியை நம்பி வந்திருக்காங்க, லைக்கா நிறுவனத்தை நம்பி வந்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க நிறைய போலி டிக்கெட்டு அடிக்கப்பட்டதா நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். நிறைய போலி டிக்கெட்டு அடிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா ரெட் ஜெயின் மட்டும் 600 டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே அழைப்பு கிடையாது, இன்விடேஷன் கிடையாது. அதுவும் இந்த வீடியோ எடுக்கிறவங்க அந்த ரெட் கார்பெட் அந்த ஏரியாவோடய அப்படியே வந்துடணும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டு வந்து 1500லேருந்து 5000 விற்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த பிளாக்ல அடித்து விற்று அந்த டிக்கெட்டு இல்லை காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார ஏற்கனவே போயிட்டாங்க, அரங்கம் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் நீங்கள் போக முடியாதுன்னு. அப்போ டிக்கெட் வாங்கினோட கதி இதெல்லாம் வந்து லைக்கா நிறுவனம் கரெக்டாக இது பண்ணியிருக்கணும். அது இந்த ரஹ்மான் ஃபங்க்ஷனில் நடந்த மாதிரியே நடந்து போச்சு. ஒரு ஏமாற்றமாக தடுமாற்றம். ரஜினி அறிஞ்சு கூட நேற்று கொஞ்சம் மனவேதனை ஏற்பட்டதா நாங்களும் சில தகவல்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? ரஜினி அவர்கள் காது வரைக்கும் இந்த விஷயங்கள்? ஆமாங்க, போயிருக்கோங்க. ஏன்னா இவ்வளோ வெளியில் கொதிச்சிட்டு இருக்காங்க, நிறைய யூடியூப்பில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அது வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி கொடுக்குற மாதிரி. ஏன்னா தன்னுடைய தலைவனை கொண்டாடுற ஒரு சாமியாக நினைக்கிற ஒரு ஆள் ஃபங்க்ஷன் பட விழாவில் சொந்த காசு போட்டு டிக்கெட் மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் வந்து போகிற ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, சாப்பாடு கூட இல்லாமல், சோறு தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்காக காத்திருந்தவனுக்கு கிடைச்ச பரிசாக அது அமைஞ்சு போச்சு. இது வேதனை. அது என்னென்னா, அவன் ஏதோ ஆர்வத்தில் வந்துட்டான், டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டான் அப்படின்னா கூட பரவாயில்ல, அவன் கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
காசு கொடுத்து திரும்பி பல நாளைக்கு முன்னாடி டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி இங்கே இந்த டிக்கெட்டும் எடுத்து வந்தால் இப்படி ஒரு ஏமாற்றம்னா அது பெரிய அதிருப்தி. அது ரஜினி கவனம் வரலையும் போயிருக்கு. இனி ரஜினி பட விழாவில் இது நடக்காமல் பார்த்துக்கணும். தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் தரக்கூடாது. ஏன்னா அது ரஜினிக்கு எதாவது லைக்காவை குற்றம் சாட்டினாலும் ரஜினிக்கு கெட்ட பேராக ஆயிரும். வேட்டையன் அடுத்தடுத்த நிகழ்வுல அடுத்தடுத்த அப்டேட்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். இது தொடர்ந்து விஜயின் மாநாடு தேதி அறிவிச்சிட்டாங்க. களத்தில் மிகப்பெரிய களத்தில் இறங்க போறார் விஜய் அவர்கள். எப்படி இருக்க போது 1.5 லட்சம் மக்கள் அப்படின்றாங்க. எந்த மாதிரியான பிரம்மாண்டம் இருக்கு? கண்டிப்பாக இவங்க அனுமதி கேட்டது அதுக்கு கீழே தான் கேட்டிருக்காங்க. 50,000 பேர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் மாற்றி கொடுக்கப்பட்டது. அவங்க கேட்டிருந்தாங்களா 21 அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது. அதுக்கப்புறம் மாற்றி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க லாஜிக்காக போலீஸு கரெக்டாக கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு இன்னும் கூடுதலான தொகை இது பண்ணி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அந்த 1.5 லட்சம் பேர் அதுவும் அதை விட தாண்டி வரும் கூட்டம். ஏன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருந்து போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு ஆர்வத்தில் வர்ற விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அது மாதிரி இந்த 1.5 லட்சம் பேர் சொல்கிறாங்க. கூடுதலாகவே வரும். இது எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் சவால் இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்கள கரெக்டாக பொறுப்பு கொடுத்து யார் யாருக்கு என்ன வேலை அப்படின்னு எல்லாம் பிரிக்கப்பட்டு பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி ரொம்ப ஜனங்கள் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதை இப்போ இந்த ரஜினி ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி கரெக்டாக இது பண்ணி அதே மாதிரி காவல்துறை ஒத்துழைப்போடு பண்ணாக்கா இந்த மாநாடு சிறக்கும். அவர் அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மனதை வென்றெடுக்கும் மாநாடாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் மக்கள் மனசை வென்றால்தான் நீங்கள் வச்ச இலக்கை நீங்கள் வச்ச குறியை லட்சியத்தை அடைய முடியும். அதனால் மக்கள் மனசை வென்றெடுக்குமானா அப்போ அந்த கொள்கை கோட்பாடு வாசிக்க போகிறாங்க. அது பத்திக்கும். கண்டிப்பாக மக்கள்கிட்டையும் சரி அரசியல் கட்சிகள்கிட்டையும் சரி மிகப்பெரிய ஒரு ஃபயரை உண்டு பண்ணும். சார் 10 லட்சம் பேர் கேட்டாங்க சார். 1.5 லட்சம் தான், அதுவும் இவங்களா அதிகமா கேட்டது தான். இப்போ அந்த 10 லட்சம் தொண்டர்களும் என்ன பண்ணுவாங்க? வீட்டில இருந்து தான் பார்க்கணுமா? அவங்களுக்கு வேற வழி எதுவும் இல்லையா? இல்லை விஜய்க்கு நெருக்கடியா இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு? இல்லை, ஆமாங்க, நெருக்கடி இல்லாமல் எப்படி இருக்கும்? ரெண்டாவது அவ்வளோ பேரை கூட்டுறதும் அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அசாதாரணமான விஷயம். இப்போ தான் அவங்க முதல் ஸ்டெப்பு ஏறுறாங்க. சாத்தியம்லாம் நம்மள 10 லட்சம் பேர் கண்டிப்பா விஜய்க்காக கூடுவாங்க. மக்கள் கூடுறதுல அது ஒழுங்குபடுத்துறது விஷயம் இருக்குல்ல. ரெண்டாவது சாத்தியம் இல்லையா? நீங்க கூட்டிடலாங்க, 1 கோடி கூட பேர் கூட வருவாங்க. விஜய் அழைத்தால் 1 கோடி பேர் கூட வருவாங்க. ஆனால் இது நீங்க பண்றது பெரிய சவால். ஏன்னா இது அவர் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம், விஜய் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் மாதிரி. இன்னும் அனுபவம் பத்தாது, அதான் உண்மை. இவர் ஏதோ ஒரு சினிமா விழா நினச்சி பண்ணிட முடியாது. மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இதில் குறுக்கு சால் ஓட்டி இதை எப்படி கெடுக்கலாம், இல்லை இது எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு யோசிக்கிற கூட்டம் இருக்கும், சதி இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் சூதானமாக பார்த்து கடந்து வரணும். அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக அவங்க தொண்டர்கள்ட்ட சொல்லி ரசிகர்கள்ட்ட சொல்லி கட்டுப்படுத்தி புஷியான இந்த வேலையை சிலருக்கு நிறைய பிரித்து விட்டாங்க, வேலையெல்லாம் பிரித்து விட்டாங்க. அதனால் முதல் ஃபங்க்ஷனால் இனிமேல் தான் அடுத்தடுத்து அனுபவம் வேணும் அவருக்கு. அதனால் எந்த சொதப்பலும் இல்லாமல் நடத்தி காட்டணுங்கிறதுல குறியாக இருக்கார். அதனால் கூடிய மட்டும் கூட்டத்தை தவிர்ப்பது நல்லது. அதை தான் விஜயும் விரும்புகிறார். சார், மழை காலத்துல வச்சிருக்காங்க, பண்டிகை நேரத்துல வச்சிருக்காங்க, மறுபடியும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, இனி வாய்ப்புகள் தள்ளி போக இல்லை. நான் இந்த செப்டம்பர் 23 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 22, 23 சொன்னப்போ இல்லை தள்ளி போகும் கண்டிப்பாக. நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தள்ளி போச்சு. ஏன்னா இப்போ இதுவரையிலையும் மழை ஏதோ கை கொடுத்துச்சு, இனிமே சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக மழை வரும், இயற்கை இடர்பாடு. மழை இல்லாமல் வேற ஒரு இயற்கை சீற்றமாக வரும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் அவசரப்படாமல் அவங்கள்ட்டையும் சஜஸ்ட் பண்ணி ஒரு தேதியை வச்சுருந்தா அவர் இன்னும் அந்த சென்டிமெண்ட்டு, இந்த சென்டிமெண்ட்டு, வெள்ளிக்கிழமை இப்படி இதை பார்த்து இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இது பண்ணி எந்த இடர்பாடும் நடந்துடாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி பார்த்து ஒரு தேதியை குத்திக்கணும். ஜனவரிக்கு பிறகு போனால் கூட என்ன இப்போ ஆகிப்போச்சு, இப்போ கூட ஒரு 2 மாதம் அவ்வளோதான்.
இதில் என்ன இப்போ அவசர அவசரமாக நடத்தணும். அதனால் இது தேதி தள்ளி போமா என்னன்னு தெரியல எனக்கு, என்ன இது பண்ணுறாங்க தெரியல. ஆனால் அது மழை சீசனு, விழா காலம் வேறு, தீபாவளி டைம் வேறு. அதனால் இது நீர்த்து போகாமல் இருக்குன்னா இன்னும் தள்ளி போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் என்ன பிளான் பண்ணுறாரு, என்ன மனசில் விஜய் வச்சிருக்காருன்னு தெரியல. ஓகே, விடாமுயற்சி அப்டேட் எங்கே போனாலும் கேட்கறது உண்டு வழக்கம். அந்த லைக்கா நவம்பர் 14 கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு சொல்லியிருக்காங்க போல. எந்த வாய்ப்புகள் இருக்கு விடாமுயற்சி வர? இல்லை, டிசம்பர் தான். டிசம்பர். ஓகே, நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், டிசம்பர் தான் வர வாய்ப்பு இருக்குது, நான் நவம்பர் இல்லைன்னு. அதேமாதிரி டிசம்பர் தான் பிளான் பண்ணியிருக்கேங்க. டிசம்பர் இறுதி வாரத்தில் வரும். இன்னொன்று வந்து குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு வந்துடுது, அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி வருது அப்படின்லாம் கதை கட்டி விட்டுருக்காங்க. உண்மை கிடையாது, விடாமுயற்சி தான் ஃபஸ்ட்டு வருது. அது டிசம்பரில் வருது. இந்த நிமிடம் வரலையும் டிசம்பர் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. சொல்ல முடியாது, மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் டிசம்பர் இறுதி வாரத்திலேயோ அல்லது 3வது வாரத்திலேயோ வருவது தான் ஒரு சரியான தகவல். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சு சந்திக்கும் உங்களை வந்து எடுப்பிற நாள்